Hi viewers, welcome to our show Fresh, the show Sense. இந்த வாரம் நம்ம ஷோல பார்க்க போற ஒரு அழகான மாடல் அனு. Hi Anu. Hi. So just give a small brief about yourself for me. Okay. நான் வந்து இப்போ மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் and like 1.5 years பண்ணிட்டு இருக்கேன். But apart from that I'm a normal college going girl. Like third year BCom படிச்சிட்டு இருக்கேன் இப்போ. Like simultaneously chartered accountancy ரெண்டும் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா லைக் நிறையா காலேஜ் இவெண்ட்ஸ்னால டீச்சர்ஸ் எனக்கு அப்ளிகேஷன் அந்த மாதிரி எடுத்து கொடுத்து அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ லைக் நான் அதை ஃபுல் டைம் பண்ணல, பட் எப்படின்னா வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே விட மாட்டேன், அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க ஆல்ரெடி 2 ப்ரொஃபஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் why modeling? எனக்கு வந்து லைக் சின்ன வயசுல இருந்தே ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசை இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும்ல அது நார்மலா. ஓகேவா, அது மாதிரி லைக் படத்துல இப்படி பார்க்கும்போது எல்லாம் லைக் நமக்கும் நடிக்கணும் அப்படி எல்லாம் தோணும். பட் ஆனால் அது வந்து ரியாலிட்டி இல்லை அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் காலேஜில் இந்த மாதிரி வைப்பாங்கல்ல இந்த மாதிரி, அப்போ வந்து என்னாச்சு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு காலேஜில் ஈவெண்ட் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் வச்சாங்க லைக் ஃபேஷன் ஷோ. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். சரி நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம், ரைட்டா? அதை போய் பண்ணிட்டு அதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு நான் வந்து அதில் வின் பண்ணேன். ஓகேவா, ஸோ அதில் வின் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட டீச்சர்ஸ் அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணி, அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா லைக் அவள் வந்து இந்திக்காரி. ஸோ அவள் தான் வந்து எனக்கு லைக் ஷீஸ் அ நார்த் இந்தியன். ஓகே, அதனால அவள் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அந்த அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போனேன், ஒரு நல்ல ஈவெண்ட் கிடைச்சிது, ஓரளவுக்கு லைக் ஃபைனலிஸ்ட் அந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து என்கரேஜ் பண்ண தானே லைக் வரும், அது மாதிரி நீ நல்லா பண்ற வருது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் லைக் அதுக்கப்புறம் யாரெல்லாம் சரி ஃபோட்டோ ஷூட்ஸ் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கேட்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி பண்ணி ஓரளவுக்கு இப்போ வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் நிறைய ஷோஸ்லாம் போயிருக்கீங்க இல்லையா? ஸோ வாட் இன்ஸ்பயர்ட் யூ மோஸ்ட்? இன்ஸ்பயர்ட் இன் தி சென்ஸ் எந்த மாதிரி சொல்றீங்க? லைக் நீங்க மேற்கொண்டு மாடலிங்ல போகிறதுக்கோ இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் பெருசா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதே அனுகிருதி வாசன ஒருத்தவங்க. ஓகேவா, லைக் அவங்க FBB ஃபெமினா மிஸ் இந்தியா 2018ல டைட்டில் வின் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்போ வந்து லைக் அவல் விக்கெட் விருதுகள் ஏதோ ஒரு சம்திங் போச்சு. அதுல வந்து லைக் அவங்க அம்மாவுக்கு பெஸ்ட் மாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கிடைச்சது. அப்போ அவங்க வந்து பேசினாங்க. அதை பேசும்போது யார் இவங்க ஃபர்ஸ்ட் மிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு இன்ட்ரோ வந்தது. அப்போதான் போய் நான் ஃபர்ஸ்ட் மிஸ் இந்தியா என்னது அப்படின்ட்டு மொத்தமா பார்க்கவே ஆரம்பிச்சேன். இதுக்கு என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்கு, என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தான் வந்து லைக் தமிழ்நாட்டுல இருந்து போய் ஒரு மிஸ் இந்தியா வின் பண்ணியிருக்கிறதுல அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா, அதை பார்க்கும்போது இவங்க பண்றாங்க, ஏன் நம்மளும் ட்ரை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு யாராச்சும் ஒருத்தவங்க இன்ஸ்பிரேஷன் வைப்போம்ல, அது மாதிரி அவங்கள பார்த்துதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள வச்சுதான் இப்போ கூட ஏதாச்சுன்னா அவங்க கிட்ட தான் ஏதாச்சும் டவுட்ஸ் எதுனால கேட்பேன். ஸோ அது மாதிரி தான் போயிட்டு ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்து சம் ஃபன்னி क्वेश्चंस. ஓகேவா, அதான் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, who is your first crush? ஃபர்ஸ்ட் க்ரஷ் ஆக்டர் விஜய். ஏன்னா குழந்தையில இருந்து பார்க்கும்போதே லைக் இவரை கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு அவருக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. ஸோ சைல்ட்ஹுட்ல இருந்து ரொம்ப பெரிய க்ரஷ் அவர் தான். பட் பர்சனல் லைஃப்னு சொல்லும்போது க்ரஷ் அந்த மாதிரி யார் மேலேயும் சீரியஸ்லேயே எனக்கு வந்தது இல்லை, வேற யார் மேலேயும் வந்ததே கிடையாது நம்ம க்ரஷ். சரி வந்தா சொல்லுங்க. கண்டிப்பா. who is your boy bestie? பாய் பெஸ்டி யா லைக் சைல்ட்ஹுட்ல இருந்து சொல்லுவோம்ல நம்ம கூட டிராவல் ஆகுறவங்க. ஸோ அவங்க பார்த்தேன்னா ஸ்கூல் டைம்ல இருந்து விக்கின்னு ஒருத்தர் விக்னேஷ். ஓகேவா, லைக் ரொம்ப இன்ட்ராக்ட் இப்போ வந்து காலேஜ் பார்த்தனால ரொம்ப இன்ட்ராக்ஷன் இல்லை. இப்போ கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற 2 பேர் இருக்காங்க கூட, ஒன்று வெங்கட் இன்னொன்று அவங்க பேர் தேவா. ஓகேவா, 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வந்துருச்சு 2 பேரும். how they are like do you know what is boy bestie? இப்போ கரெக்ட் சிச்சுவேஷன்ல பாய் பேசினா என்ன பண்றாங்கன்னு போயிட்டு இருக்கு. பட் அது அவங்களோட இது பொறுத்துதான், அவங்க எடுத்துக்கிற பொறுத்துதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க லைக் என்ன சொல்றது, உங்களுக்கு எப்போதுமே ஃப்ரெண்ட்ஷிப்னாலே நிறைய இருக்கும். பட் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கும்போது பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி
பிரிச்சு பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி தான். லைக் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பாய் கூட ஃப்ரெண்ட் வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதான். அதை தவிர்த்து அதுக்கு மேலே பாய் பெஸ்டிங்கிறத வந்து லைக் நிறைய தப்பா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கு ஏன்னா அந்த மாதிரியும் சில பேர் யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றாங்க அந்த விஷயத்த. ஸோ அதனால அப்படி இருக்கலாம். ஓகேவா? Who would you like to marry? ஓகேவா? 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ் என்னன்னா பிசினஸ் மேன், பிளே பாய், 90s மொமரட் சிங்கிள். இந்த 3 பேர்ல நீங்க யாரை வந்து மேரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அண்ட் வை? மேபி 90s மொமரட் சிங்கிள். ஏன் அவங்க மட்டும் சிங்கிளா இருக்காங்களே? இல்ல அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஏன் மொரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு சுத்துறாங்கன்னா அவங்களுக்குள்ள டீப் டவுன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிங்கிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டம் இருக்கு. ஸோ அவங்க சும்மா வெளியே தான் அப்படி பாக்குறாங்களே தவிர, அதாவது நான் மொரட்டு சிங்கிள் நான் சிங்கிள் தான் சொல்றேன், அவங்களுக்கு பொண்ணே கிடைக்கல அப்படிங்கிறத உண்மை. ஓகேவா? நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரியும் லைக் அப்ப கூட அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும். பொண்ணு இப்படிதான் இருக்கணும், ஒரு எவ்வளவு டவுரி கொண்டு வரணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மேபி அப்படி இருக்கிற ஒருத்தவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். லைக் பிஸ்னஸ் மேன் செட் ஆகாது. ரெண்டாவது என்ன ஆப்ஷன் சொன்னீங்க? பிளே பாய் செட்டே ஆகாது எனக்கு. ஓகேவா? எனக்கு செம்ம டென்ஷன், பொசசிவ் கிடையாது நானு. பட் பிளே பாய் நோ, வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அந்த 2 ஆப்ஷன் போகவே முடியாதுங்கிறதுனால இந்த ஆப்ஷன். ஓகேவா? அப்படி வேற வழியே இல்லை. At which age do you watch first porn movie? போயிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் porn movie நீங்க பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் porn மூவியா? யா, மூவி இருக்காது, லைக் வீடியோஸ் தான் இருக்கும். ஓகேவா? லைக் 10th படிக்கும்போது நினைக்கிறேன். 10th அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் லைக் மார்க் கொஞ்சம் நல்லா வாங்கினேன்னு சொல்லிட்டு எங்க டேடி ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களாம் பார்த்து என்ன நினைக்க போறாங்க, ஃபோன் வாங்கி கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் அதுதான். இல்ல நம்ம வந்து நெட்டு அப்புறம் ஃபோன் நமக்குனே ஒரு பர்சனல் இது இருக்கும்போது அப்போ வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் லேப்டாப்ல கேம்ஸ் நிறைய விளையாடுவேன். ஸோ அதே கேம்ஸ் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது லைக் நான் வந்து மோஸ்ட்லி அந்த கேர்ள் கேம்ஸ் போகும்போது சைட்ல பாப் அவுட் ஆகும். ஓகேவா? இல்ல ஸோ மிஸ்டேக். இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். ஓகேவா? எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. தெரியாம யாரும் நீங்க பாத்துருக்கே மாட்டீங்க. இல்ல அப்பெல்லாம் இல்லவே இல்லையே. எப்படி இருந்தாலும் அட் சம் பாயிண்ட் யாருக்காச்சும் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி மூவி ஓகேவா, அந்த தளபதி மூவில உங்களுக்கு ஐட்டம் சாங் பண்ண வந்து சான்ஸ் கிடைக்குது.